இன்று காலை நாம் ஆங்காங்கே இந்த புதிய மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். தேவன் கொடுத்த இந்த மாதத்திற்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி எல்லா இருக்கிற இடங்களிலே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக எல்லாரும் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இந்த வருடம் முழுவதும் இத்தனை மாதங்களும் தேவன் நம்மை நடத்தினதற்காக, இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக எல்லா துதிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நடத்தி வந்த வழிகளுக்காக, கொண்டு வந்த பாதைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்ததற்காக, வேலை தொழில்களில் நம்மோடு இருந்ததுக்காக, படிப்பில் நம்மோடு கூட இருந்ததுக்காக, பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக, தொழில்கள் காரியங்களிலே ஆண்டுடைய கிருபைக்காக, வியாதி பலவீனங்கள் வந்தபோது தேவனமை தாங்கி வழிநடத்தினாரே. இந்த புதிய மாதத்தில் நம்மளுடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு, இந்த புதிய மாதம் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக மாறட்டும். நமக்காக சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாக இந்த மாதம் எல்லா குடும்பங்களுக்கும் மாறட்டும். எல்லா சாபங்கள் மாற, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இணைந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, கொண்டு வந்த வழிகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி இந்த புதிய மாதத்தில் தேவன் உயர்த்துவமாக. நம்பிக்கையோடு துதிப்பே மகிழோ அக்கணிக்கு அகமகிழோ பாடும்போது என்னுடனே மகிழோ மீட்டுக் கொண்ட அக்கணிக்கு அகமகிழோ. இந்த மாதத்துக்காக நன்றிகளை செலுத்துவோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே விசுவாசம் உள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்றிருக்கிறது. 14வது வசனத்திலே ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆம், இந்த மாதம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களின் மூலம், சிலுவையின் அவர் மரித்ததின் மூலம் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தருகிறார். எத்தனை பேர் இந்த மாதம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள்? கரங்களை வைத்து, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினதின் மூலம் சாபங்கள் எல்லாம் மாறி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு, சபைகளுக்கு இந்த மாதம் உண்டாவதாக. என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார்? ஆதியாகமம் 12:1. அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கருளினார். தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இங்கே வாசிக்கிற 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, I will make you a great nation. நான் உன்னை ஆசீர்வதித்து, I will bless you, I will bless your name. உன் பெயரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். And thou shalt be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். ஆகவே இதில் ஐ வில் என்று தொடர்ந்து ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அழுத்தி அங்கே சொல்லுகிறார். கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுகிறார். 12:3 உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless those who bless you. I will curse those who curse you. இது ஒருவேளை நமக்கு புரியாமல் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அடுத்தது, உனக்குள் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த மாதம் விலையேறப்பட்ட மாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சின்ன ரத்தத்தினாலே எல்லா சாபங்களையும் நமக்கு நீக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஆகவே இதற்கு தேவன் சொல்லுகிற சில காரியம், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அவ்வளவுதான். அந்த முதல் வசனத்துல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிந்தால் போதும். ஆண்டுடைய வார்த்தை தான். அப்போ தேவனுடைய வார்த்தையினால ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கிறார். வார்த்தையினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பட்ட வார்த்தை என்ன? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மாம்சமாக வெளிப்பட்ட இயேசு தான் அந்த வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லிருக்கிறது. அப்போ அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. அந்த வார்த்தை யார்? ஆண்டவராகிய இயேசுதான் வார்த்தை. இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை யார்? இயேசுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி வேர்ட். இந்த வார்த்தை இப்போ அப்படியே ஆன்லைன் வாயிலாக சத்தங்கள் வழியாக வரும். இந்த வார்த்தை மாம்சமாக மாறும். இந்த சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே என்ன வார்த்தை சொல்றோமோ, அது என்ன வேணுமோ அது அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். பெரிய ஜாதியாக மாற ஆரம்பிக்கும். அது மாம்ச உருவெடுக்கும். ஆம், ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்று காலை கர்த்தர் சொல்லுகிற சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரமாய் தருகிறேன். ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லும்போது 3 விதமான முக்கிய ஆசீர்வாதம். ஒன்று, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, 3-fold ஜெனரேஷன். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைத்து விட்டார். ஆதியாகமம் 22:17 வானத்து நட்சத்திரங்களை போல, பிறகு கடற்கரை மணலை போல, ஆதியாகமம் 13:14 பூமியின் தூளை போல. ஆகவே இப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஒன்று, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார். தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டார். நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். பிறகு ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தினார். தேவனை ஆராதித்தால் போதும். இந்த மாதம் தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் ஆபிரகாமை அப்படி ஆசீர்வதிக்கிறார். So walking in the blessings of Abraham, blessed to be a blessing to others. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் நாம் நடக்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு நாம் என்னவா மாறலாம்? ஆசீர்வாதமாய் மாறலாம். ஆகவே இதில் பர்சனல் பிளஸ்ஸிங் இருக்குது, மற்றவர்களுக்கு நம்ம மூலம் ஆசீர்வாதம் இருக்குது. இன்று காலை யாரோடு கூட கற்று பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை தேடி இத்தனை ஆண்டுகள் என் குடும்பம் மேலே வரலையே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலையே, சாபமாக இருக்குதே. இந்த மாதம் தேவன்
கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் சாபங்களை நீக்கி நமக்காக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்து நமக்கு தருகிறார். ஆகவே சாபங்களை மாற்றும் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் ஆண்டவர் நம்மை பெருக செய்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே நமக்கு வருகிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னா கிரேட் நேஷன் அப்படின்றது, பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அடுத்தது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆண்டுடைய ஆசையை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதா. God's desire to bless his people continually, year to year, days to day. ஆசீர்வதிப்பேன் அன்னைக்கு மட்டும் இல்லை, நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அடுத்தது நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். எல்லா இடத்துலையும் நம்முடைய பேர் தான் முதன்மையாக வரும். பிள்ளைகள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் முதன்மையாக வரும். ஜாப் எழுதி இன்டர்வியூ போனால் முதன்மையாக நம்முடைய பேர் வரும். அப்போ ஒன்றுமில்லாத நம்முடைய பேரை முதன்மையான பெயராய் மாற்றி வைப்பார். அந்த ஊரில் நம்முடைய பேர் ஆண்டவருக்கு மகிமையாக மாறும். இப்படி ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எதை எடுத்து தர விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள் யாராக இருந்தாலும், இத்தனை வருடங்கள் ஆயும் எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, சாமாதானம் இருக்கு, முன்னேற முடியலையே என்று யோசித்தால், இந்த மாதம் கிறிஸ்துவின் சிலுவையினாலே சாபங்கள் எல்லாம் மாறி ஆபிரகாமின் ஆசை எடுக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். நீங்கள் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்தால் போதும். ஹியர் த வேர்ட், ஒபே த வேர்ட். அவர் கீழ்ப்படிந்தால் போதும். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, ஒபே ஹிஸ் வேர்ட். அவ்வளவுதான். இந்த ஆபிரகாமின் வாழ்வில் இயேசு தான் எல்லாம் செய்கிறார். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அப்பத்தை ரசத்தையும் மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார். அந்த மெல்கிசேதேக்கு இயேசுக்கு அடையாளம். அந்த அப்பமும் ரசமும் ரத்தத்துக்கும் சரத்துக்கு அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்தில் தான் இயேசு வரவில்லை, ஆதியிலே இருக்கிறார். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1:7-8 சொல்லுகிறது, நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், ஐ எம் அல்பா அண்ட் ஒமேகா என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு காலவெளியிலே இயேசு வார்த்தையின் வடிவில் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார், வார்த்தையாக வருகிறார். அதனால இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாம் இயேசுவை நம்பணும், இயேசுவையே நோக்கி பார்க்கணும், அவருடைய ரத்தத்தையே நோக்கி பார்க்கணும். ஆதியாகமம் 18 3 பேர் வர்றாங்க ஆபிரகாம் வீட்டுக்கு. அதில் ஒருவர் மட்டும் ஆபிரகாமோடு அதிக நேரம் நல்லா பேசுகிறார். அது யார்? ஆண்டவராகிய இயேசு தான். வேதத்தில் எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இயேசு வந்தாரோ அவர்களோடு வாக்கு தத்தங்களை சொல்லி பேசுகிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் இயேசு உலகத்துக்கு வந்த போதும் அங்கே அவர்களோடு பேசும்போது, இது ஜனங்களோடு பேசும்போது, பரிசேயர் சதுசேயரோடு பேசும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை கண்டான் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்களாம் ஆச்சரியப்படுகிறாங்க. எல்லாம் எத்தனை பேர் கொடுங்களை கை வைத்து இந்த காலவெளியிலே எத்தனை பேர் நாம் இயேசுவை பார்க்கணும், இயேசு நாம் வீட்டில் வரணும், இயேசுவோடு நாம் பேசணும், இயேசுடைய வார்த்தை நமக்கு வரணும். அப்போ இயேசு ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே பெரிய தேசமாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆதியாகமம் 12:1-4 உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் அநேகர் நினைச்சப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னும் ஆழமா இந்த ஆசீர்வாதத்தை டிஃபைன் பண்ற 3-fold blessing. Stars of the sky, sand of the sea, dust of the earth. வானத்தின் நட்சத்திரம், பூமியின் தோல், கடற்கரை மணல் என்று சொல்லுகிறார். 3 விதமான சந்ததி ஆபிரகாமிலிருந்து பெருகிற்று. நம்முடைய குடும்பங்களை விட 3 விதமான சந்ததி. உங்கள் சந்ததியிலிருந்து தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் அப்படி எழும்புவார்கள். சிலர் தொழில் அதிபர்களாக எழும்புவார்கள், சில ராஜாக்களைப் போல சந்ததிகள் எழும்புவார்கள். இல்லை சோதனம் அடைகிற காலவெளியில் இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட சந்ததிகள் உங்களுக்கு இருக்கிற 3 பிள்ளைகளும் 3 கிளைகளாக மாறுவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வித்தியாசமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். பிள்ளை பெற முடியாத இயலாதவளாயிருந்த இந்த சாராளை கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த தொழில் வளருமோ, இந்த வேலை முடியுமோ, இந்த பிள்ளை படிப்பானோ என்று முடியாததை முடிய வைக்கிற எனி பேரன் திங், எந்த காரியம் பேரனாக இருந்தாலும் அதை மாற்றுகிறதற்கு தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்து சேனைகள் தான் பலுகி பெருக முடியாது, ஆனால் பூமியில் உள்ளவர்கள் பலுகி பெருகுவார்கள். தூதர்கள் பெருக மாட்டாங்க, ஏஞ்சல்ஸ் பெருக மாட்டாங்க. அசுத்தாவைகள் அப்படி கூட்டம் அப்படி இருக்கு, ஏற்கனவே கூட்டமாக தான் இருக்கு. ஆனால் பூமியில் உள்ள மனிதர்கள் தான் ஆண்டு சொல்ல பலுகி பெருகி பூமியை நிரப்புகள். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். பூமியில் உள்ள நமக்கு தான், நாம தான் ஆண்டு கொள்ள வேண்டும். பூமியை ஆட்சி செய்யணும், அரசாட்சி செய்யணும்.
இந்த கிருபையை இன்று காலை கர்த்தர் நமக்கு தருகிறார். 2 தீமோத்தேயு 1:1 கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள் என்று விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள் என்று இருக்கிறது. அப்போஸ்தலர் 3:25 உன்னுடைய சந்ததியின் மூலம் பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதை ஆபிரகாம் நம்பினான். ரோமர் 1:6 we also belongs to Christ. நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவில் நமக்கு உண்டாகிறது. யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறான். சங்கீதம் 103 நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். உபாகமம் 1:10 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணி நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இப்பொழுது திரளாய் இருக்கிறீர்களே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நமக்கு தருகிறார். தேவன் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை திருப்ப சொல்லிட்டே வர்றார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆபிரகாம் இயேசுவை கண்டார். அன்றைக்கு சாராளுடைய சரீரம் செத்ததாக இருந்தது. எபிரேயர் 11:12 சொல்லுகிறது, சாராளுடைய சரீரம் செத்ததென்று இருந்தது, ஆனால் அவளை பெருகும்படி தேவன் கட்டளை கொடுத்தார். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அதனாலதான் இந்த கல்லுகளினாலே கூட ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார் அப்படின்ட்டு. அப்போ தேவன் எதையும் செய்ய சர்வ வல்லவர். இப்ப இந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க ஆதியாகமம் 26:4 எப்படி வாசிக்கிறோம்? ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினார், என் விதிகள், கற்பனைகளை, நியமங்கள், பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டபடினார். He kept my charges, he kept my commandments and statutes என்றிருக்கிறது. இன்று காலவெளியிலே கரங்களை விதி எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இயேசுவை மயப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தை மயப்படுத்த ஆயத்தமா? சிலுவையினால் சாபம் நீங்கி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ரோமர் 4:17 தான் விசுவாசித்தவருமாயிருக்கிற ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானாம் தேவனை? மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற இயேசு, இல்லாதவர்கள் இருக்கிற அழைக்கிற இயேசு. அதனால்தான் ஆதியாகமம் 22 மகனை பலி கொடுக்க செல்லும் போது நாங்கள் போய் திரும்பி வருவோம் என்று விசுவாசத்தோடு செல்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து இந்த காலை யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏதோ ஒரு குடும்பத்தின் தரித்திரம் இந்த காலவெளியிலே மாறுகிறது. இந்த மாதம் மாறுகிறது. சபை தேவன் வைத்து போகிற சில எண்ணிக்கைகளோடு ஆராதித்து கொண்டிருக்கிற சபைகள் விருத்தி அடையும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும். நம்முடைய சந்ததிகள் பெருகும். ஆகவே விசுவாசத்தினால் நாம் பேச வேண்டும். மத்திய 21:21 ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம். அந்த விசுவாசம் பேசிச்சு. ஆபிரகாமுடைய விசுவாசம் பேசினது. ஆபிரகாமுடைய விசுவாசம் he lived by faith, வாழ்ந்தார். விசுவாசத்தினாலே பேசலாம், விசுவாசத்தினாலே வாழலாம். ஆண்டுடைய வார்த்தை பேசுவதற்கு பணம் தேவையில்லை. ஆண்டுடைய வார்த்தைகளை பேசி விசுவாச வார்த்தை பேசுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த கேட்கிற வார்த்தையை பேசினாலே போதும். இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிக்கும். ஆகவே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதே ஆசீர்வாதத்தை இந்த மாதம் தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 22 நம்பின அவர்களை விடுவித்தீர். யார் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ அவங்களுக்கு தேவன் அப்படியே செய்கிறார். இன்று காலை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே இரத்தத்தினாலே நமக்கு சாபங்கள் எல்லாம் மாறி ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்மை திரும்பி வருகிறது. ஆகவே ஆபிரகாமை 7 விதமான ஆசீர்வாதங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 விதமான சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். மரணமும் ஜீவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருந்தது. அடுத்தது ஆபிரகாம் இயேசுவை கண்டார், இயேசுவை பற்றி கொண்டார். ஆபிரகாம் இயேசுவுக்காகவே வாழ்ந்தார். ஆம், இன்று காலை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு நம்மை அழைக்கிறார்.
இயேசுவின் சிலுவைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், அவருடைய வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இத்தனை ஆண்டுகள் தேவனை தேடி நன்மையிலேயே ஜெபித்த பலன் இல்லையே, அல்லது இவ்வளவு பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு அதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உன்னுடைய திறமை இல்லை, உன்னுடைய ஞானம் இல்லை, என்னுடைய இரத்தத்தின் வல்லமை, என்னுடைய சிலுவையின் மேன்மை, உன் வாயில் நான் கொடுக்கிற வார்த்தை, உனக்கு கொடுக்கிற விசுவாசத்தை எடுத்து என் நாமத்தினாலே நீ உயர்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வானில் ஆசீர்வதிக்கப்பட முடியாம சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. லோத் என்ற சகோதரன் கூட வந்து that Lot he was becoming a lot of problem in Abraham's life. இந்த காலை உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராம யாராவது பிரச்சனை உள்ளவங்களாம் இருப்பாங்க, எல்லாம் மாத்தி போடுவார். கேவிதிகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் யார் கூட பேசிட்டு இருக்கிறார். இந்த மாதம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுபோல ஆதியாகமம் 12:10 பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை வந்தோடனே பஞ்சமும் வருது. இன்னைக்கு காலைல ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே போராட்டம் மாதிரி தெரியலாம், பஞ்சம் மாதிரி தெரியலாம். ஆண்டு சொன்ன வார்த்தை நம்ப போறீங்களா? பார்க்குற அந்த ஒளிந்து போற பிரச்சனையை நம்ப போறீங்களா? வானம் பூமியும் ஒளிந்து போனார், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போனார். அப்போ ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு போனார், மறுபடியும் திரும்பி வந்தார், வந்து பலிபீடம் கட்டினான். 13:2 பலிபீடம் கட்டினான். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்வில் விசுவாசத்துக்கு தடை வந்தது, வார்த்தைக்கு பிரச்சனை வந்தது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அடையாமல் போராட்டம் வந்ததால் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே நம்முடைய சிலுவையின் அந்த ஆசீர்வாதத்தினர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்காக என் குடும்பத்துக்காக இன்று காலை வேளை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும், மகிமையாக மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஒரே நிமிடம் தேவனை துதிப்போம். இந்த மாதம் தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தின், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறுவதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்படி துதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வரும். துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு போதுமே. இந்த 4வது பாதங்கள் மத்தியில் இறங்கி வாரும் என்று கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? செய்யும் பொழுதே உடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இந்த மாதம் எங்களை ஆசீர்வதி. எனக்கு வேண்டுமே. என் ஆத்மரே என் நேசரே உம்மை போற்றுவே. என் ஆத்மரே என் நேசரே உம்மை நீ போற்றுவே. செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. பெற்ற தாயும் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிட மாட்டார். கைவிட்டாலும் தாயும் கைவிட்டாலும் மாறாத தேவகரம் உன்னை மாறியணைக்குமே. மாறாத தேவகரம் உன்னை மாறியணைக்குமே. செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே. இந்த மாதம் உங்களை ஆசீர்வதி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதி. ஆத்மரே இந்த நல்ல காலவிடைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுதும் கொலோசியர் 9:13-14 வசனங்களின்படி விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் சிலுவையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து 3 விதமான சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து 7 விதமான பாடுகள் அவன் வாழ்வில் வந்த பொழுது அதை நிறைவேற்றினீர்.
இந்த மாதம் பல ஆண்டுகள் பாடுபட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், ஊழியத்தில் தோல்வி, குடும்பங்களில் தோல்வி, தொழிலில் தோல்வி, இந்த மாதம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். என்று செல்லுகிற படிப்பு காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வேலை உயர்வு காரியங்கள் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள் உள்ள காரியங்களில் எல்லாம் நம்முடைய ஆளுகை கிருபை கூட இருக்கட்டும். கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும். சுகமடையாத வியாதிகள் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, முடியவில்லை என்று சொல்லுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக. சில வாக்கியங்களை கட்டளையிடும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், நன்மைகளை கட்டளையிடும், தேவைகளை சந்தியும். சபைகள் வளரட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும், விசுவாசிகள் வளரட்டும், சபைகள் பரிசுத்தமாகட்டும், உடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். ஊழியர்களை, குடும்பங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா ஐக்கியங்களை ஆசீர்வதியும், ஸ்தாபனங்கள் ஆசீர்வதியும், தலைவர்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.